Taste the Daily. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே புதிதாக கட்டப்பட்ட வீட்டில் பணியில் ஈடுபட்டிருந்த இளைஞர் மின்சாரம் தாக்கி பரிதாபமாக உயிரிழந்தார். குமரன் நகரில் லட்சுமணன் என்பவர் புதிதாக கட்டிய வீட்டில் சிதம்பரம் பகுதியைச் சேர்ந்த மோகேஷ் எலக்ட்ரிக்கல் வேலை செய்து வந்தார். இந்நிலையில் வழக்கம் போல வேலை செய்து கொண்டிருந்த மோகேஷை மின்சாரம் தாக்கியதில் அவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர் அருகே 13 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த முதியவருக்கு ஆயுள் தண்டனை வழங்கி போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கடந்த 2021ஆம் ஆண்டு 13 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த திருவாரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சிவசங்கர் என்பவர் சிக்கினார். இது தொடர்பாக வழக்கு தஞ்சாவூர் போக்சோ நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் சிவசங்கருக்கு ஆயுள் தண்டனையும், சிறுமியை மிரட்டிய வழக்கில் 2 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 15,000 ரூபாய் அபராதமும் வழங்கி நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு 8 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகையை பெற்று தருமாறும் நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே சூறாவளி காற்றுடன் பெய்த மழையில் சிக்கி சுமார் 5,000 வாழை மரங்கள் சேதமடைந்தன. பலத்த காற்று காரணமாக சென்னம்பட்டி பகுதியில் தங்கராஜ் மற்றும் கார்த்தி ஆகியோருக்கு சொந்தமான 5,000 வாழை மரங்கள் முறிந்தது. இதனால் கடும் இழப்பை சந்தித்துள்ளதாகவும், விடிய அரசின் அதிகாரிகள் இதுவரை சேதம் குறித்து ஆய்வு நடத்தவில்லை எனவும் விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் உழவர் சந்தையில் விவசாயிகள் கஞ்சி காய்ச்சும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விவசாயிகளுக்கு போட்டியாக உழவர் சந்தை அருகே தரைக்கடை உரிமையாளர்கள் காய்கறி விற்பனையில் ஈடுபட்டதால் தங்களின் வியாபாரம் பாதித்துள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனையடுத்து உழவர் சந்தையில் கஞ்சி காய்ச்சும் போராட்டத்தில் விவசாயிகள் ஈடுபட்டனர். மேலும் திமுக அரசு விவசாயிகளின் மீது துளியும் அக்கறையின்றி செயல்படுவதாகவும் விமர்சனங்கள் எழுந்துள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் ஒத்திவாக்கம் மேம்பால பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஒத்திவாக்கம் பொன்விலை களத்தூர் இடையே ரயில்வே கடவு பாதை உள்ள நிலையில் அங்கு சுமார் 30 கோடி ரூபாய் மதிப்பில் ரயில்வே மேம்பாலம் அமைக்க நிதி ஒதுக்கப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் திருக்கழுக்குன்றம் சாலையில் மேம்பாலம் கட்டும் பணிகள் மந்தகதியில் நடைபெற்று வருவதாகவும், மேம்பால பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் 48 மணி நேர மின்வெட்டு காரணமாக பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர். வேப்பூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் சூறைக்காற்றுடன் பெய்த மழையின் காரணமாக மின்கம்பங்கள் சேதமடைந்து தொடர்ந்து 48 மணி நேரம் மின்வெட்டு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டு கடும் அவதிக்குள்ளானதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். 4 ஆண்டு கால விடிய ஆட்சியின் வேதனையாக மீண்டும் மக்களுக்கு மின்வெட்டு பரிசளிக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் நிலவும் மின்வெட்டை கண்டித்து அதிமுக நகர செயலாளர் தலைமையில் அப்பகுதியினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சூறைக்காற்றின் காரணமாக மரம் விழுந்து மின்கம்பங்கள் சேதமடைந்ததால் மின்வெட்டு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் 3 நாட்களாக மின்சாரம் வழங்கப்படாததால் விடியா ஸ்டாலின் அரசை கண்டித்து அப்பகுதி மக்கள் அதிமுக நகர செயலாளர் பழனி தலைமையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். எனவே மின்வெட்டை சரி செய்ய மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் பிறந்தநாளை முன்னிட்டு சென்னை திருவல்லிக்கேணி திருவேட்டீஸ்வரர் கோயிலில் சிறப்பு பிரார்த்தனையும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. தென்சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ஆதி ராஜாராம், சேப்பாக்கம் தெற்கு பகுதி கழக செயலாளர் முருகன் மற்றும் கழக நிர்வாகிகள் சிறப்பு பிரார்த்தனை செய்துவிட்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினர். இதில் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.